இருவருமே நண்பர்கள். அப்படியே அவங்க கிராமம் பக்கமாகவே போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு கசாப்பு கடைக்கார் ஆடை இழுத்துக்கிட்டு வர்றார். இழுத்துக்கிட்டு வரும்போது எல்லாரும் எனக்கு தலைக்கறி வேணும், எனக்கு கால் வேணும், எனக்கு குடல் வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இன்னொருத்தர் அந்த ரத்தத்தை நான் பிடிச்சிக்கணும், எனக்கு ரத்தம் வேணும் அப்படின்னாரு. எல்லாருக்கும் தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அந்த கசாப்பு கடைக்காரரு அந்த ஆடை வெட்டினார். அந்த கழுத்தை அறுத்தும் போதே மே 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 என்று கத்துச்சு. என்னடா உயிரே போகுது, இப்படி கொல்றது, அதை சாப்பிட்றது சரியா அப்படி 2 பேருமே யோசனை பண்ணாங்க. ஐயோ நம்ம வேண்டாம், அந்த ஆடு துடிக்குது, அதை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தான். எல்லாம் கால நேரம்தான். இன்னொருத்தன் ஒரு கோழி கூண்டு தான், அதில் நிறைய ஒரு 30-40 கோழியை அடக்கி வச்சுருந்தான். எல்லாம் விற்றுக்கிட்டே போனான். ஒருத்தன் சொன்னால் இந்த கோழியை எனக்கு உரிச்சு கொடு அப்படின்னா. உடனே ஒரு கோழியை எடுத்து அது கழுத்தை திருவி கத்துது. கொக்கோன்னு கத்துது. கத்தி அதை அறுத்து தோலை உரித்து அதை கொடுத்தான். இதை பார்த்தோன்னே என்னடா இது, ஆடை வெட்டுனா இப்போ கோழியை வெட்டுறான் அப்படின்னு போயிட்டே இருக்கிறாங்க. அங்கே பார்த்தா குளத்துலேருந்து ஒரு தவளை வருது, ஒரு பாம்பு பிடிக்குது. பாம்பை பிடிச்சோன்னே அந்த தவளை கத்துது, மேன கத்துது. என்னடா இப்படி கத்துது அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நகர்ந்து போகிறான். நகர்ந்து போகும்போது பார்த்தா அங்கே காடு போல் ஒரு ஏதோ டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தா ஒரு மானை துரத்திக்கிட்டு ஒரு சிங்கம் போகுது. புலி தான், வேகமாக போகுது. அப்படியே பிடிச்சி அதை கவ்வி சாப்பிடுது, போட்டுட்டு போயிடுது. சிங்கம் அப்படியே பக்கத்துலேயே உக்காந்து அது விட்டுட்டு போனதை அதை சாப்பிடுது. கடலுக்கு போனால் அங்கே ஒரு மீன்காரன் மீனை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா நண்டு ஓடுது, அதை பிடிக்கிறான். எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டாந்து வச்சு விற்கிறான். எல்லோரும் எனக்கு அந்த மீன் வேணும், இந்த நண்டு வேணும் அப்படின்னு சொல்லி, எறா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அது உரிச்சு கொடு, வெட்டி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் வெட்டி கொடுக்குறான். அதெல்லாம் அப்படியே துடிக்குது, உயிரெல்லாம் போகுது. அப்படியே இதெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு என்னடா எல்லாருமே எல்லாத்தையும் கொண்டு சாப்பிட்றாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு மனிதாபிமானமே இல்லையா, அன்பே கிடையாதா, கருணையே கிடையாதா? ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. அப்போ 2 பேருமே சிந்திக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன தான் சாப்பிட்றது? எதை சாப்பிட்டாலுமே எதையாவது ஒன்று கொன்று தான் சாப்பிட்றாங்க. நம்மளும் ஏன் அப்படி சாப்பிட்ணும்? ஏதாவது மாறு வழி இருக்கா அப்படிங்கிறது சிந்திக்கிறாங்க. ஒரு முருங்கைக்காயை வச்சு உடைக்கிறாங்க. அந்த பக்கம் ஒரு கீரை, அதை எடுத்து வைக்கிறாங்க. ஒரு மாங்காவை பறித்து எடுக்கிறான். இந்த மரங்கள், இந்த காய்கள், கனிகள், இது எதுவுமே கத்தவே இல்லை. ஆஹா, நமக்கு தாவர உணவு தான் ரொம்ப முக்கியம், இது எதுவுமே கத்த மாட்டேங்குது. உயிர் இருக்குது, ஆனால் அதனோட வழி தெரியல. அதனால் நம்ம காய்கறியை தொடர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்க உறுதி பண்ணிக்கிட்டாங்க. இனிமேல் நம்ம காய்கறியை தவிர வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் எல்லா உயிரினங்களும் அதை கொல்லப்படும் பொழுது அதுக்கு வலிக்கிறது, அழுகிறது, செத்து போகிறது. ஆனால் இந்த மரங்கள் துளிர்ச்சி வளர்கிறது. ஒரு கன்றை எடுத்து நட்டு வைத்தால் அது முளைக்கிறது. எனவே இனிமேல் நாம் தாவர உணவுகளை சாப்பிடுவோம், காய்கறிகளை சாப்பிடுவோம் என்று முடிவு செய்து அவர்கள் தொடர்ந்தார்கள். இதையெல்லாம் யார் சொன்னார் என்றால்
வள்ளலார் அவர்கள் தான் சொன்னார், கௌதம புத்தர் சொன்னார், மகாவீரர் சொன்னார், மற்ற யாரும் சொல்லவில்லை. நீ கொல், சாப்பிடு, கொன்றால் பாவம், தின்றால் போய்விடும் என்று சொன்னார்கள். நண்பர்களே, சிந்திக்க வேண்டாமா? நமக்கு சிந்திக்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? சிந்தியுங்கள். அது சரி என்று பட்டால் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள்.